70 திருவாக்கியம் 8. உமது புகழால் என் வாய் நிரம்புவதாக, அதனால் நான் உமக்கு புகழ் பாட இயலும். நான் புகழ் பாடி உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய திரு ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வீட்டின் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த புதன்கிழமை காலை பொழுதிலே ஆண்டவர் முன் வருவோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் என்று அறிக்கையிடுவோம். நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனதுருந்துவோம். குறிப்பாக இந்த கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு உலகெங்கும் வாடிக்கொண்டிருக்கின்ற எல்லா நோயாளர்களும் சுகம் பெறவும், இன்னும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கின்ற மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், இன்னும் அரசு அதிகாரிகள், நாட்டு தலைவர்கள், இன்னும் காவல்துறையினர், தீயணைப்பு படை வீரர்கள் ஒவ்வொருவரையும், இதிலே தன்னார்வ தொண்டர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வல்லமையாக அவர்களை பயன்படுத்த நாம் வேண்டுவோம். இந்த ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்திலே முழுமையான தகுதியை பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னித்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். வேண்டுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீ தங்கியிருந்து கனிவுடன் அதனை வளரச் செய்ய வேண்டுகிறோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் உம் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெறச் செய்வீராக. உம்மோடும் தூய் ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். புனித லூக்காஸ் எழுதிய திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலிருந்து வாசகம். இயல் 8 இறை வாக்கியங்கள் 1 தொடங்கி 8 வரை. அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரிய நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகர் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுள்
கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உன்னை பணிந்திடுவர், அவர்கள் உம் புகழ் பாடிடுவர், உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். பாரி, கடவுளின் செயல்களை பாரி, அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சிதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார், ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள், ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வரும் உணவு நாடி என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வுதரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறு நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறப்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதை இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, ஒருவரை பற்றி பல விமர்சனங்கள் வரும். நல்லது செய்தாலும் பல பேர் என்ன செய்வார்கள், அவர்கள் பல விமர்சனங்களை கொடுப்பார்கள். அல்லது சில காரியங்கள் செய்யாவிட்டாலும் விமர்சனங்கள் வரும். அதே போல இந்த ஸ்தேவான், உடையப்பர், ஸ்டீஃபன் என்ற இரணியாரை அவர்கள் கல்லால் எறிந்து கொலை செய்கிறார்கள். ஒரு சில மக்கள் இந்த விசுவாசத்தை ஏற்றவர்கள் அவருக்கு நல்லடக்கம் செய்து மாரடித்து புலம்புகிறார்கள். நல்ல மனிதர், கடவுளுடைய காரியங்களை செய்தார், அவர் தொட்டவுடன் நோயெல்லாம் சுகம் கிடைத்தது என்று அவரை பற்றி சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டம் அவள் ஒழித்தான் அழித்தான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கூட்டமும் விமர்சனமும் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே ஒருவர் காட்டப்படுகிறார் வில்லனாக. அவர் தான் சவுல். அவர் என்ன செய்கிறார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அடித்து உடைத்து சிறைகளை தள்ளக்கூடிய ஒரு வில்லனாக இருக்கிறார். ஆனால் அந்த மக்கள் எல்லாம் சிதறி ஓடுகிறார்கள். கடவுளுடைய திட்டத்தின்படி அவர்கள் சிதறி ஓடுகிறார்கள். எங்கெல்லாம் சிதறி சென்றார்கள் அங்கெல்லாம் இறை வார்த்தையை, அந்த இறை உருவத்தை என்ன செய்கிறார்கள்,
அவர்கள் இருக்கும் போதே இறை பிரசனம் அவர்களை அந்த இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது. எத்தனையோ பேர் அவர்கள் சுகம் பெறுகிறார்கள், ஊனமுற்றோர் நடக்கிறார்கள், அவர்கள் முடக்குவாதமுற்றோர் என்ன செய்கிறார்கள், நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ அற்புதங்களை அந்த மக்கள் பெறுகிறார்கள். சிதறுண்டு அந்த திருச்சபை எப்போதும் என்ன செய்கிறது, வளரக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பல விமர்சனங்களுக்கு நாம் உட்பட்டாலும் நாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது அவர் வழி நடத்துவார். ஒவ்வொன்றுக்கும் அவர் திட்டம் வைத்திருப்பார். துன்பத்திலும் ஒரு திட்டம் இருக்கும், துயரத்திலும் ஒரு திட்டம் இருக்கும், மகிழ்விலும் ஒரு திட்டம் இருக்கும், வாழ்விலும் திட்டம் இருக்கும். ஆகவே அந்த கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் எங்கு சென்றாலும் இறை வார்த்தை சிதறிக்கப்பட்டாலும் நாம் சுணக்கம் கொள்ளாத இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர்களாக வாழ நாம் ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் என்றுமே தாகம் இராது என்று சொல்கிறார். இதை சொல்லி என்ன செய்கிறார், ஒரு நிலை வாழ்வை கொடுக்கிறார், அழியா வாழ்வை கொடுக்கின்ற மாபெரும் சக்தியை கொடுக்கிறார். காரணம், என்னுடைய தந்தையின் விருப்பம் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வு பெற்று இந்த உயிர்ப்புடைய மகிமையிலே பங்கு பெற வேண்டும் என்பது தான். இந்த வடநாட்டிலே ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு ஆசிரியர் ஒருவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். திருமணமாகாதவர் என்ன செய்கிறார், தனக்கு கிடைக்கின்ற ஊதியத்திலே எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறார். அது மட்டுமல்ல, படிக்க முடியாதவர்கள் மிகவும் ஸ்லோவாக அவர்கள் படிக்கக்கூடியவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி படிக்க வைக்கிறார். இது போன்று பல ஆயிரம் பேரை படிக்க வைத்திருக்கிறார். தன்னுடைய சம்பளத்தை, தன்னுடைய எல்லா பணங்களையும் என்ன செய்கிறார், இந்த பிள்ளைகளுக்காக படிக்க வைக்கிறார். இவ்விட படித்தவர்கள் எத்தனையோ பேர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், எளிமையில் இருக்கிறார். காரணம், என்னுடைய ஆசிரியர் பணி, நான் எல்லா படிக்காத பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் படிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய லட்சியம் என்று தான் வாங்கிய அந்த பென்ஷன் தொகையை கூட ஏறத்தாழ ஒரு 40 லட்சம் ரூபாயை கூட அந்த பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அந்த கல்விக்கூடங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரண பெண்ணுடைய ஆசை எல்லோரும் கல்வி பெற வேண்டும். நம்மை படைத்த பரமன் என்ன செய்கிறார், ஆசைப்படுகிறார், யாரும் அழியக்கூடாது, வாழ்வு பெற வேண்டும். அதற்கு நம்மையே என்ன செய்ய வேண்டும், நம்மையே தற்கையளிக்க வேண்டும், நம்மையே கொடுக்க வேண்டும். நம்மையே இழக்கும் போது நாம் இந்த அழியா வாழ்வை பெற முடியும். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக மாறிட ஜெபி. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பொருத்தி திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வோடு கொண்டு வரும் பழிப்பொருட்களை கனிவுடன் ஏற்றலுமை வேண்டுகிறோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக உதவிகளை விரைவாக பெற்று வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
ஆனது. அவரே எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாமழித்தவரும் தம்மையினால் எங்கள் வாழ்வை பதிவித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசீர் நிரம்ப பெற்றவரே. ஓசானா 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 ஓசானா. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் காணிக்கைகளையும் உமது புனித மாசற்ற பணிப்பொருட்களை நிறைவேற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி மன்றாடுகிறோம். மது புனித கத்தோலிக்க திருவைக்காக வெற்றி நாங்கள் முதலில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பு ஒற்றுமை அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் நிர்வாகாய தேவதாஸ் அம்ப்ரோஸுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை உம்மடியார்களாகிய உம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசிரை வழங்கியருளும். இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மீது அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றியும் நிறைவேறும். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் புகழ்ச்சி படி நமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர்வுள்ளவருமான உண்மையுள்ளவருமான கடவுளாக உமக்கு தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அணிவுடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த புனித நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் தாயும் கண்ணியமான மஞ்சுமுக்க மரியாவையும் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் உடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியான பேதுரு, பவுல், அந்திரேயோர், யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப், பார்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனுஸ், கிளேட்டஸ், கிளெமந்து, சிக்ஸுஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியானு, லாரன்ஸ், கிறிஸ்தவோனுஸ், ஜான் பால், கோமா, தமியான் ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். ஆகவே ஆண்டவரை ஊழியர்களாகிய நாங்களும் அந்த குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் பணியை உளம் கணிந்து ஏற்றுள்ளோம். பாவங்கள் அனைத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பொழித்து தண்ணீரினாலும் தூயாவினாலும் அவர்கள் மறுபிறப்படைய திருவுளமானி அவர்களுக்காகவும் இப்படியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்துள்ளோம். இதுவெல்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவுடைய திருக்கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட்ட கட்டளையிட்டுள்ளோம். இறைவா, இந்த காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உணர்ந்ததாகவும் இருக்க செய்துள்ளோம். இவ்வாறு எங்கள் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுவதற்கும் தினனால் வணக்கத்துக்குரிய தம் துருக்கைகள் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல தந்தையுமான உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். புகழ்வோம்
புகழ்வோம் உம்மையே புகழ்வோம் நாளும் உம்மையே புகழ்வோம் இறைவா புகழ்வோம் உம்மையே புகழ்வோம் நாளும் உம்மையே புகழ்வோம் நாளும் உம்மையே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழுமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். புகழ்வோம் இறைவா புகழ்வோம் உம்மையே புகழ்வோம் நாளும் உம்மையே புகழ்வோம் இறைவா புகழ்வோம் உம்மையே புகழ்வோம் நாளும் உம்மையே புகழ்வோம் நாளும் உம்மையே. நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார் அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா, கிறிஸ்து மீண்டும் வருவாரே, கிறிஸ்து மரித்தார் அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா, கிறிஸ்து மீண்டும் வருவாரே. ஆகவே ஆண்டவரே, திருமகனும் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோடு மறுத்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் உங்கள் மாட்சிக்குரிய நேற்றத்தை ஊழியர்களும் உமது புனித மக்களாகி நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடையிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்குள்ளத்தையும் தூய புனித மாசத்த பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியுள்ளோம். நீதிமானாகிய மூழியின் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்கு ஒரு மெல்கிசதை உமக்கு வழங்கிய காணிக்கையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாற்றற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுள்ளோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானக தூதர்கள் தம் திருக்கைகளால் இந்த பழிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்படத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியையும் அருளின் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்ற அமைதியில் இளைப்பார் ஒவ்வொருவரையும், குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் மறித்த ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இறந்து போன அனைவருக்கும், குறிப்பாக இந்த கொரோனா என்ற கொடிய நோயால் இறந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய பேரும்பத்தை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். ஆண்டவரே, இவர்களுக்கும் தூசுவில்லை பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தில் அவர்களுக்கு நிறைவான இன்பத்தை வழங்கியுள்ளோம். பாவிகளாகிய நாங்கள் உமது பேரிரக்கத்தை நம்பியிருக்கிறோம். உடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியுமான திருமுழுக்கு யோவான், ஸ்டேஃபன், மத்தியா, பர்னபா, இக்னாசியா, அலெக்சாண்டர், மார்சிலியஸ், பீட்டர், பெல்சிட்டி, பெர்பத்துவா, அகத்தான், லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடன் உன் புனிதர் அனைவருடன் எங்களுக்கு பங்களித்துள்ளோம். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதரோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரை நிகழ்ச்சியெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி விவித்து ஆசி வழங்கி எங்களுக்கு அருள் புரிகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பெற்று பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுதலை செய்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழுமையான விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திருக்கின்றீரே. எங்களிடம் இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் பாராது எங்களுடைய அன்றாட எளிமையான அசைக்க முடியாத விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திர திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கொடுக்கின்ற உயிர்ப்பின் சமாதானத்தை பகிர்ந்து வாழ்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். செம்மறியும் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் ஆசி பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நமக்கு நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் என்றும் வழங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே
என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். போரு சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 5 திருவாக்கியம் 15. வாழ்வோர் இனி தங்களுக்கென்ன வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அல்லேலூயா. வேண்டுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வாழ்வை நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். இறைவனை புகழ்வோம். இறைவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.